lecturer, Department of Physician Assistant, SNS College of Allied Medicine. Today I am going to teach about cerebrospinal fluid. Cerebrospinal fluid is present in the brain and spinal cord. It fills the subarachnoid space, ventricles of brain and the central canal of spinal cord. Cerebrospinal fluid is நம்ம brain and spinal cord சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃப்ளூயிடு. இது வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பர்டிகுலர் ஃப்ளூயிட் வந்து எங்கே ஃபில் ஆகும்னா சbarachnoid ஸ்பேஸ் அண்ட் வென்ட்ரிகல்ஸ் ஆஃப் தி பிரெயின். பிரெயினில் இருக்கக்கூடிய வென்ட்ரிகல்ஸ் ப்ளஸ் சbarachnoid ஸ்பேஸில் ஃபில் ஆகக்கூடிய ஃப்ளூயிட் தான் cerebrospinal fluid. காம்போசிஷன் ஆஃப் cerebrospinal fluid இஸ் வாட்டர் வந்து 99% இருக்குது, சாலிட்ஸ் வந்து 1% இருக்குது. அந்த 1% சாலிட்ஸில் வந்து ஃபர்தராக 2 டிவைட் ஆகுது. ஒன் இஸ் ஆர்கானிக் அண்ட் அனதர் ஒன் இஸ் இன்ஆர்கானிக். ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ், சுகர், கொலஸ்ட்ரால், யூரியா, யூரிக் ஆசிட்ஸ் இருக்குது. இன்ஆர்கானிக்கில் வந்து சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், குளோரைட் அண்ட் பாஸ்பேட் இருக்குது. இப்படி தான் வந்து சிஎஸ்எஃப் வந்து காம்போசிஷன் ஆகுது. 99% ஆஃப் வாட்டர் அண்டு 1% ஆஃப் சாலிட்ஸ். The characteristics of CSF is total volume of CSF is 130 ml to 150 ml. 130 ml to 150 ml சரௌண்டிங்கில் இருக்கும். இதில் 25 ml of CSF வந்து வென்ட்ரிகல்ஸில் இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் தி ஃப்ளூயிட் வந்து சbarachnoid ஸ்பேஸில் இருக்கும். அப்போ 130 to 150னா இப்போது 25 ml ஃப்ளூயிட்ஸ் வந்து வென்ட்ரிகல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மீதி 125 ml ஆஃப் ஃப்ளூயிட் வந்து சbarachnoid ஸ்பேஸில் வந்து கம்போசிஷன் ஆகிருக்கும். டெய்லி ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன், டெய்லி வந்து சிஎஸ்எஃப் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா அபவுட் 600 to 700 ml ஆஃப் சிஎஸ்எஃப் வந்து டெய்லி ப்ரொடியூஸ் ஆகும். பர் மினிட்டுக்கு எவ்வளோ சிஎஸ்எஃப் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 0.3 ml per minute. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு நார்மல் சிஎஸ்எஃப் ப்ரெஷர் இஸ் 80 to 180 mm H2O or 60 to 150 mm ஆஃப் சிஎஸ்எஃப். நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் சிஎஸ்எஃப். சிஎஸ்எஃப் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மேஜராக வந்து சிஎஸ்எஃப் வந்து கோரைட் பிளக்ஸஸ், பிரெயினில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் தான் கோரைட் பிளக்ஸஸ் ஆஃப் தி வென்ட்ரிகல்ஸ். வென்ட்ரிகல்ஸில் இருக்கக்கூடிய கோரைட் பிளக்ஸஸில் தான் இந்த சிஎஸ்எஃப் வந்து ஃபார்ம் ஆகும். சர்க்குலேஷன் ஆஃப் சிஎஸ்எஃப், தென் வந்து இந்த சிஎஸ்எஃப் எப்படி சர்க்குலேட் ஆகும்னா மேஜர் குவான்டிட்டி ஆஃப் சிஎஸ்எஃப் வந்து லேட்டர் வென்ட்ரிகல்ஸில் ஃபார்ம் ஆகுறதுனால நெக்ஸ்ட்டு வந்து லேட்டர் வென்ட்ரிகல்ஸ்னால் அந்த சிஎஸ்எஃப் வந்து எங்கே ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஃபொராமன் ஆஃப் மோன்ரோ ஆர் இன்ட்ரவென்ட்ரிகுலர் ஃபொராமன் சொல்லிட்டு பிரெயினில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர். அதாவது வென்ட்ரிகல்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதுலேருந்து வந்து ஃபொராமன் ஆஃப் மோன்ரோவில் வந்து சிஎஸ்எஃப் வந்து பாஸ் ஆகும். தென் ஃபொராமன் ஆஃப் மோன்ரோலேருந்து என்ன ஆகும்னா ஃபோர்த் வென்ட்ரிகலுக்கு வந்து சிஎஸ்எஃப் பாஸ் ஆகும். தென் ஃபோர்த் வென்ட்ரிகல்லேருந்து இது வந்து சிஸ்டானா மேக்னா அப்படின்ற பர்டிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு ஃபார்ம் ஆகும். சிஸ்டானா மேக்னாலேருந்து ஸ்பைனல் கார்டுக்கு அப்படியே சரௌண்ட் ஆகும். இனிஷியலாக வந்து இந்த சிஎஸ்எஃப் வந்து வென்ட்ரிகல்ஸில் தான் வந்து ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இனிஷியலாக வந்து லேட்டர் வென்ட்ரிகல்ஸ்லேருந்து ஃபொராமன் ஆஃப் மோன்ரோலேருந்து நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் வென்ட்ரிக்கல், தென் வந்து சிஸ்டானா ஃபோர்த் வென்ட்ரிக்கல், தென் சிஸ்டானா மேக்னாலேருந்து தென் வந்து ஸ்பைனல் கார்டுக்கு இப்படி சரௌண்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் சிஎஸ்எஃப். சிஎஸ்எஃப் வந்து எங்கே ட்ரெயின் ஆகும் அப்படின்னா சுப்பீரியர் சர்ஜிக்கல் சைனஸ், பிரெயினில் இருக்கக்கூடிய அப்பர் பார்ட்டில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் தான் சுப்பீரியர் சர்ஜிக்கல் சைனஸ். அங்கே தான் வந்து இந்த சிஎஸ்எஃப் வந்து ட்ரெயின் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் அப்சார்ப்டிங் தி சர்விக்கல் லிம்பாட்டிக் சிஸ்டம். நம்ம ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய சர்விக்கல் ஸ்பைனில் இருக்கக்கூடிய லிம்பாட்டிக் சிஸ்டமில் வந்து இந்த சிஎஸ்எஃப் வந்து தென் வந்து அப்சார்ப் ஆகும். நெக்ஸ்ட்டு கம்போசிஷன் ஆஃப் சிஎஸ்எஃப் வந்து ப்ரோட்டீன் வந்து 20 to 40 mg% இருக்குது, குளுக்கோஸ் வந்து 40 to 60 mg%, குளோரைட் வந்து 120 மில்லி ஈக்குவலன்ட் பர் லிட்டர், கால்சியம் வந்து 2.5 மில்லி ஈக்குவலன்ட் பர் லிட்டர் இருக்குது. மெயினாக வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிஎஸ்எஃப், இந்த சிஎஸ்எஃப் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று இட் ப்ரொவைட்ஸ் ஃப்ளூயிட் குஷன் விச் ப்ரொடெக்ட்ஸ் பிரெயின் ஃப்ரம் இன்ஜுரி. இது வந்து பிரெயினை சுற்றி சரௌண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஏதோ ஒரு இன்ஜுரியிலேருந்து பிரெயினை வந்து அஃபெக்ட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ஒரு குஷன் மாதிரி ஆக்ட் பண்ணி ஹெட் இன்ஜுரி, ட்ராமா அந்த மாதிரிலாம் ஆகும்போது நம்ம பிரெயினை வந்து ஃபர்தராக இன்ஜுரி ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு குஷன் மாதிரி ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு கேரி நியூட்ரிஷன் டு த பிரெயின். பிரெயினுக்கு வந்து நியூட்ரிஷன் சப்ளை கொடுக்கறதுக்கு இந்த சிஎஸ்எஃப் வந்து மேஜராக ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இட் ரிமூவ்ஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். நம்ம பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வந்து பர்டிகுலராக ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அப்ளைட் அனாட்டமி ஆஃப் சிஎஸ்எஃப். சிஎஸ்எஃப்னால நம்ம பாடியில் என்ன டிசீஸ் வர சான்ஸ் இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரோசெஃபாலஸ். ஹைட்ரோசெஃபாலஸ்னால் நம்ம பிரெயினில்
ஃப்ளூயிட் வந்து பில்டப் ஆகிடும் எக்ஸசிவாக. ஃப்ளூயிட் வந்து எக்ஸசிவாக பில்டப் ஆகும்போது அங்கே ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகி நம்ம இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷரை ரைஸ் பண்ணுவோம். அந்த பர்டிகுலர் கண்டிஷன் தான் ஹைட்ரோசெஃபாலஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்க்ரீஸ்டு இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன். ரைஸ் இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன்னா இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகுறதுனால நம்ம பிளட் ப்ரெஷர் எப்படி ஹைப்பர் டென்ஷன் ரைஸ் ஆனால் ஒரு டிசீஸ் சொல்லுவோமோ அந்த மாதிரி பிரெயினில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் ரைஸ் ஆனால் பிரெயின் ரிலேட்டடாக வந்து நிறைய டிசீஸ் வர சான்சஸ் இருக்குது. ரைஸ்டு இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன் இஸ் த அனதர் கண்டிஷன்.